வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கள் எதனால் சம்மர்ஸ்லாமில் தோத்தாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம் கிடச்சிருக்குது. அண்ட் ப்ராக் லெஸ்னர் டபிள்யூபிள்யூக்கு ரிட்டன் ஆகும்போது ஒரு ஃபேஸ் டர்னாக தான் ரிட்டன் ஆகிறதுக்கு பிளான் வச்சுருந்தாங்களாம். ரெசல்மேனியா சவுதி அரேபியாவுக்கு போயிருச்சுங்க. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஜான் சீனா அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீல்டன் தனத்தை நல்லாவே பண்ணி நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணார். ஸோ அதுலேயும் ஜான்சனை பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் கூட, ஏன்னா அவங்கெல்லாம் ஃபேஸ்டனாக இருக்கிறாங்க, ஆர்ட்ருத்து கூட, ஈவன் சிஎம் பங்கு கூடன்னு சொல்லிட்டு நல்ல ஃபியூட் போக்கி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஜான்சினா ஹீல் கேரக்டராக தான் இருக்கிறதுக்கு பிளான் வச்சுருந்தாங்களாம். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் எனக்கு தெரிஞ்சு மேபி ஜான்சனா ஹீலாக இருந்து அந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் ஜெயிச்சுட்டு போகிற மாதிரி இருந்திருக்கலாம்னு தோணுது. ஏன் தெரியுமா எனக்கு அப்படி தோணுது? நீ என்னப்பா புதுமை பித்தனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பிளான் என்னென்னா ப்ராக் லெஸ்னரை ஃபேஸ் டர்னாக ரிட்டர்ன் ஆக்க வைக்கலாம் அப்படிங்கிற திட்டம் தானா. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆக வைக்கிறத 3 வாரத்துக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். எஸ், இந்த கிரேஸ் எல்லாமே ஜான்சனாக்கு தான் சேரும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம், ப்ராக் லெஸ்னர் டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு காரணமே ஜான்சனா தானு. ஸோ ஜான்சனா வந்து தான் கூட ஃபியூட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். ஸோ அப்போ ஜான்சனா வந்து ஹீல் கேரக்டராக தானே இருந்தார். நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க. ஜான்சனாவுடைய ஃபேஸ் டர்ன் சம்மர் ஸ்லாமுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி தான் கன்ஃபார்மே பண்ணிச்சு. அது வரைக்கும் சொல்லாமல் இருந்தாங்கல்ல. அதுக்கு காரணம் ப்ராக் லெஸ்னர் வழக்கம் போல் சம்மர்ஸ்லாமில் எப்படி ஃபேஸ்டனாக வருவாரோ அப்படி ஃபேஸ்டனாக வந்து ஃபேஸ் கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோதிர மாதிரி தான் டபிள்யூபிள்யூ பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஆனால் ஜான்சனாவை வந்து ஒரு ஃபேஸாக காட்டி ப்ராக் லெஸ்னரை ஹீலாக காட்டிடலாம் அப்படிங்கிற பிளான் கடைசி டைமில் தான் பண்ணாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஜான்சனா இது வரைக்கும் ஃபேஸாக இருந்து ஹீல் ரெஸ்லர்ஸ் கூட சண்டை போட்டதை அப்படியே ஆப்போசிட்டாக இந்த தடவை சண்டை போட்டிருப்பார். ஜான்சனா ஹீல் ஆகவும் அவரு கூட ஹீல் ரெஸ்லராக சண்டை போட்டவங்க ஃபேஸ் ஆகும். அதே மாதிரி ப்ராக் லெஸ்னர் கூடயும் சண்டை போட்டதில் ஜான்சனா ஃபேஸாக இருந்திருக்காரு, ப்ராக் ஹீலாக இருந்திருக்காரு. இந்த முறை ஜான்சனா ஹீலாகவும் ப்ராக் ஃபேஸாகவும் இருந்தால் அந்த ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதன் அடிப்படையில் அப்படி பண்ணலான்னு நினச்சாங்களாம். பட் ஆனால் ஜான்சனாவுடைய ஃபேஸ் டர்ன் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக தேவை. அவருடைய ஃபைனல் டைட்டில் ரனில் கடைசியாவது அவர் கொஞ்ச நாள் வந்து ஃபேஸ் டர்னாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால தான் ஜான்சனாவை ஃபேஸ் டர்னாக மாறிட்டாங்களாம். ப்ராக் லெஸ்னரை ஹீல் கேரக்டரை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்களாம். அண்ட் ப்ராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் ஆனதோடு சரி, அதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னரை பற்றி எந்த விதமான அப்டேட்டையும் டபிள்யூபிள்யூ கொடுக்கல. மேபி அவர் மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரதை பற்றி ஏதாவது அப்டேட் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோவாக சொல்லலாம். இப்போதைக்கு அப்டேட் இல்லைங்க. ஜேட் கார்களுக்கும் டிஃபினிக்கும் சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ஆக்சுவலி இது ஒரு உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். நான் மட்டும் இல்லை, பார்த்த எல்லாருமே என்ன நினைப்பீங்க, இந்த மேட்ச்சில் ஜேட் கார்கள் தான் நியூ உமன் சாம்பியன் ஆவாங்க. டிஃபினி 200க்கும் நாட்களுக்கு மேலே அவங்க வந்து சாம்பியன் ஆகிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சேலஞ்சர் அப்படிங்கும்போது எங்கே போவேன்? ஸோ அதுக்கு ஜேட் கார்கள்ட்ட போனால் ஒரு நல்ல டிஃபெண்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி ரா சைடு உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படி பட்டைய கிளப்புற ஸ்டோரி லைனாக இருக்குது. பட்டைய கிளப்புதுன்னா அப்படி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி முந்திலாம் ரா சைடு உமன் சாம்பியன்ஷிப் போரிங்காக இருக்கும், ஸ்மாக்டவுன் சைடு சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக ரா சைடு பங்கமாக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஸ்மாக்டவுன் சைடு தான் போர் அடிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரில. டிஃபினியாக கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்து பெய்லி, நயா ஜாக்ஸ் எல்லாருமே அப்படி தான் வச்சுருந்தாங்க. யாருமே ஆஸ்கா இயோஸ்கா அளவுக்கு சூப்பராக ரன்னிங் கொண்டு போகல, அதுதான் உண்மை. ஸோ இப்போ ஜேட் கார்களை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஒரு பிளானுக்காக தான் தோக்க வச்சுருக்கிறாங்களாம். அது வந்து ஜேட் கார்களுடைய ஹீல் டர்ன். ஸோ ஜேட் கார்கள் குயினா மாதிரியும் தோத்ததுனால ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணி இதுக்கப்புறமா டிஃபினி கூட மோதி சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. அதாவது அகெயின் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மோத வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, டிஃபினியும் ஃபேஸு கார்களும் ஃபேஸு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸாக தான் சம்மர் ஸ்லாமில் சண்டை போட்டிருப்பாங்க. இப்போது தோற்று போன கடுப்பில் பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கள் ஒரு ஹீல் கேரக்டரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ஜேட் கார்களுடைய உடம்புக்கும் அவங்களுடைய பாவனைக்கும் ஒரு வில்லி கேரக்டர் பயங்கரமாக செட் ஆகும். அவங்கள பார்த்தாலே தெரியுது எப்பா கொலவெறியான ரஸ்லர்னு. அதுவே அவங்க ஹீல் கேரக்டர் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். டிஃபினி பண்ணலாமே நீங்கள் சொல்லலாம். டிஃபினி பண்ணி இப்போ ஃபேஸ் டர்ன் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லி இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லை. இப்போ எதுக்கு கார்களை வந்து ஹீல் டர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ரெசல்மேனியா பிளானுக்காக தான். எஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கிடச்சிருக்க நியூஸ் படி கார்களை
ஒரு ஹீல் கேரக்டர் பண்ண வச்சு அவங்கள சாம்பியன் ஆக்கி ரசல்மேனியா ஸ்டோரிக்காக டெவலப் பண்ண போகிறாங்களாம். அப்படி ரசல்மேனியாவில் என்ன தான் மேட்ச் வைக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வெர்சஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. எஸ், நம்ம அவளோட எதிர்பார்த்த பியாங்கா பிளர் வெர்சஸ் ஜேட் கார்கில் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இருக்குது. பட் ஆனால் 2 பேருமே ஃபேஸாக இருக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளர் ஏதாவது ஒன்று வின் பண்ணி அவங்க வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பியாங்கா பிளர் வந்து ஒரு ஹீல் கேரக்டராக இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா பியாங்கா பிளர் ஒரு ஃபேஸ் டென்னுக்காகவே உள்ள ரஸ்லர். பட் ஆனால் ஜேட் கார்கிலை பார்த்தாலே தெரியுது அவங்க ஹீல் கேரக்டர் பண்ணால் பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ அதனால் ஜேட் கார்கிலை ஒரு ஹீல் கேரக்டர் பண்ண வச்சு பியாங்கா பிளர் வின்னர் ஆகி இவங்க 2 பேருக்குள்ள ரசல்மேனியாவில் ஒரு மேட்ச் வைக்கலாம் சொல்லிட்டு தான் WWE பிளான் பண்ணுறாங்களாம். ஸோ இது நார்மல் மேட்சாக நடந்தால் நல்லா இருக்காது, ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக அது நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஜேட் கார்கிலை இப்போ தோக்க வச்சு இதுக்கப்புறமா அவங்கள ஒரு பயங்கரமான ஹீல் கேரக்டர் பண்ண வச்சு அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரிலைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ஹீல் கேரக்டர் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் 2 வாரத்தில் தெரிஞ்சிடும். மேபி இந்த வாரமே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. WWE பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வருமானத்தை இப்போ சவுதி அரேபியா கவர்மெண்ட் மூலியமாக தான் சம்பாதிக்கிறாங்க. சவுதி அரேபியா போனாலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வருமானம். இந்த வருஷம் சவுதி அரேபியாவில் ஒரு ஸ்மாக்டவுன் நடத்துனாங்க. WWEல பார்த்தீங்கன்னா 20 ஸ்மாக்டவுனில் சம்பாதிக்க வேண்டிய அந்த பணத்தை ஒத்த ஸ்மாக்டவுனில் சம்பாதிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அவங்களே பீத்திக்கிட்டு அலைஞ்சாங்க WWE. ஏன்னா அந்தளவுக்கு ஓப்பன் டாக்காக அவங்க சவுதி அரேபியா ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்பவே அன்பாக இருக்கிறார்களாமா. அடுத்த வருஷம் சவுதி அரேபியாவில் 3 பேப்பர் வேறு நடத்துகிறாங்க 2026. இப்படிப்பட்ட நிலையில் 2027 சவுதி அரேபியாவுக்கும் WWE கான்ட்ராக்டும் முடியுது. அவங்க இதுக்கு முன்னாடி போட்டு அந்த 10 years டீல் அப்படிங்கிறது முடியுது. கரெக்ட் தானே? 2027 ஆரம்பிச்சது, இப்போ 2017 ஆரம்பிச்சது, 2027 முடியுது. இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி WWE பார்த்தீங்கன்னா மீண்டும் சவுதி அரேபியா கூட டீல் போட்டுட்டாங்க. அந்த டீலில் முக்கியமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா வாண்ட் ரசல்மேனியா. சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாகிட்டாங்க. WWE பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் தான் ஆகணும், ஏன்னா நிறைய காசு பார்த்துட்டாங்க. எப்படி சொல்ல, ₹1 விற்க வேண்டிய ஒரு பழத்தை $1000 விற்கிறோன்னு வைங்களேன், அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி ஐயா வாங்கிக்கோயா. ஏன்னா அந்த ஒரு 1000 பழத்தை ஒரு நாள் விற்க முடியாது. ஆனால் இவன் 10 பழத்தை 1000 வச்சு வாங்கினா லாபம் தானே. ஸோ அதனால் சவுதி அரேபியாக்காரங்கிட்ட கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சவுதி அரேபியா கேட்குற கவர்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவை எங்கள் நாட்டில் நடத்துங்கன்னு. இதுக்கு WWE பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்களாம். அது எப்படிப்பா சார், ரசல்மேனியா அப்படிங்கிறதுனால USA தானே சொந்தம். இப்போ அண்டைய நாட்டில் நடத்தும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய போர் நடக்காதா, பிரச்சனையே நடக்காதா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும். இதுக்கு சவுதி அரேபியா தீர்வு வச்சுருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா WWE தீர்வு வச்சுருக்கிறாங்க. அதாவது இந்த வருஷம் ராயல் ரம்பவே பார்த்தீங்கன்னா WWE வந்து சவுதி அரேபியாவில் தான் நடத்துகிறாங்க. ராயல் ரம்போ அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியர் ஷோ தான். ராயல் ரம்போவில் இருந்து தான் ரசல்மேனியாக்கான ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரசல்மேனியாவை சவுதி அரேபியாவில் நடத்துறதுக்கு WWE வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. WWE அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லை, பீப்புள் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ எப்படி ரசல்மேனியாவை அங்கே நடத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 நாள் ரசல்மேனியா. ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா ரசல்மேனியாவை WWE பார்த்தீங்கன்னா 2027 அப்புறமா வருஷத்துக்கு 2 தடவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்குறாங்க. மிடில் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப். ஆக்சுவலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் தான் மிடில் ஆஃபாக இருக்குது. அப்படி இல்லாமல் 6 மந்த்துக்கு ஒருக்கா ரசல்மேனியாவை நடத்தலாம். ஒரு ரசல்மேனியாவை அமெரிக்காலையும் இன்னொரு ரசல்மேனியாவை வந்து நம்ம சவுதி அரேபியா, லண்டனு, UK இப்படி அதர் நாட்டிலையும் நடத்தலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டுருக்குறாங்களாம். ஸோ இதுக்கப்புறமா வருஷத்தில் 2 ரசல்மேனியா நடத்த போகிறதுனால தான் WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓகேவும் சொல்லியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் WWE வந்து இப்போ அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால பெரிய அரினா, அதாவது இந்த ஊரில் வந்து மக்கள் கண்டிப்பாக ஷோஸ்லாம் பார்க்க வருவாங்கப்பா, ஃபுல்லாக டிக்கெட் சேல் ஆயிரும் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிறதுலேயே பெரிய ஸ்டேடியத்தை தான் புக் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அதனால் WWE பார்த்தீங்கன்னா 2027 ரசல்மேனியாவை சவுதி அரேபியா நடத்த போகிறாங்களாம். ஆனால் மெயினான இதில் இல்லை, வழக்கம் போல் 2 வருஷத்துக்கு 2 ரசல்மேனியா நடத்துகிறாங்கல்ல, அந்த வகையில் அப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. அப்படி வருஷத்துக்கு 2 தடவை ரசல்மேனியா நடத்தும் போது இப்போ நடக்கிற மாதிரி Day 1 Day 2 நடக்குதான்னு தெரில. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வைவர் சீரீஸை பற்றி தான். சர்வைவர் சீரீஸ் 2025 நவம்பர் 29 என் பிறந்தநாள் அன்னைக்கு WWE வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. என் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த பேப்பர் நடக்குதுப்பா, பெரிய விஷயந்தான். வரலாற்றுலேயும் முதல்ல இப்போ தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலி வந்து WWE வந்து ரோமன் ரெயின்ஸை அஃபிஷியலி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸை வந்து WWE வந்து
இந்த சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா அஃபிஷியலாக அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நடக்க போகிற சர்வை சீரிஸ்க்கு தான். அப்போ ரோமன் அது வரைக்கும் வரமாட்டாரா? சர்வை சீரிஸ்க்கு தான் வருவாரான்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு குட் அப்டேட் கிடச்சிருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன், இப்போலாம் சொல்ல மாட்டேன். ஸோ அது ஒரு ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்கு மட்டும் சந்தோஷமான விஷயம். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா WWE வந்து வார் கேமில் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் சவுதி அரேபியாவில் ஒரு ஷோ நடத்துனாங்கல்ல, அதே மாதிரி WWE பார்த்தீங்கன்னா வார்டு கேமிங் நடத்த போகிறாங்களாம். சாண்டியாகோவில் WWE வந்து புக் பண்ணியிருக்க அரினாவும் அப்படிப்பட்ட அரினா தான், ஓப்பன் அரினா. நீங்கள் பார்க்குறீங்களே என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது, இதுலேயே வார் கேம் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதுக்கப்புறமா சர்வைவல் சீரிஸ் வார் கேமும் சம்மர்ஸ்லாம் மாதிரி பெரிய பெரிய அரினாவில் தான் நடக்க போகுது. அதோடைய துவக்கமாக தான் இப்படிப்பட்ட அரினா. ஆனால் இது ஒரு ஆஃப் அரினாங்க. எப்படி தெரியுமா, பாதி அரினா பெருசாக இருக்கும், பாதி ஓப்பனாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அரினாவில் தான் வந்து நடத்த போகிறாங்க. சரி, இதோடைய ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30,000. ஸோ சம்மர் ஸ்லாம் வரைக்கு 1 லட்சம் அளவுக்குலாம் போகாது. ஆனால் 30,000 ஆடியன்ஸ். வழக்கமாக 15-18 அந்த அளவுக்கு தானே ஆடியன்ஸ் இருக்கும். அதை தாண்டி ஒரு 30,000 ஆடியன்ஸ் வந்து இந்த வருஷம் சர்வீஸ் சீரிஸுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியும் கிடச்சிருக்குது. எப்படிலாம் பணம் சம்பாதிக்கானுங்க பார்த்தீங்களா WWE.